ஷாலோம், praise be to God. Day 103. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய டெய்லி மெடிடேஷனை கேட்போம். லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தில் தொழுநோயாளிகளை கண்டறியும் வழிமுறைகள், அதனுடைய விதிகளை பற்றி மோசே விவரமாக சொல்லியிருப்பதை நாம் இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். நாம் இதுவரைக்கும் பார்த்த பல சுத்திகரிப்பு, அவற்றின் லா, அதை காட்டிலும் இந்த லெப்ரசி கிளென்சிங் லா மிகவும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பதை இந்த லெவிட்டிகஸ் சாப்டர் 13 and 14 நம்ம பார்க்கலாம். மோசே இவ்வளவாய் இந்த லெப்ரசி சுத்திகரிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க காரணம் என்ன? அந்த நாட்களிலே லெப்ரசியை ஹீல் பண்ண வழியே இல்லாத நாட்கள். இது மாதிரி ஒரு பெரிய டெக்னாலஜி கிடையாது. ஜனங்கள் ஒரு குஷ்டரோகியையோ குஷ்டரோகத்தை பார்த்து பயந்து ஓடின நாட்கள். குஷ்டனை கண்டால் தூர விலகி என்ற மாதிரி அப்படிப்பட்ட குஷ்டரோகம் ஸ்டார்டிங் டைமில் எந்த பாதிப்பு இல்லாதது போல மிக சிறியதாகத்தான் காணப்படும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அது முழுதும் பரவி மாம்சத்தை அழித்து தின்று மனிதனை ஒரு நடைப்பிணம் போல், அதாவது ஒரு டெட் பாடி மாதிரி ஆக்கிரும். குஷ்டம் கண்டவனுக்கு மரணம்தான் முடிவு. ஆனால் அட் ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்திலே இப்படியாக பரவி கிடக்கும் ஒருவித குஷ்டத்தை நாம் பார்க்கலாம், லெப்ரசி. அது என்னதுன்னு பார்த்தா லேசினஸ் என்ற ஒரு குஷ்டமாகும். நன்மை செய்ய திராணி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யாமல் போவது தான் அந்த சோம்பல். அந்த லேசினஸ் என்ன பண்ணும்? மனதை பாதிக்கும், மனசாட்சியை உணர்வற்றதாக மாற்றும், நம்ம ஆத்துமாவை அழித்துவிடும். எப்படி ஒரு லெப்ரசி பாதிக்கப்பட்டவர் உடலில் உள்ள உணர்வு, அதாவது ஒரு சென்ஸை பறித்து விடுகிறதோ, அதுபோல இந்த சோம்பல் என்கிற இந்த அலட்சியம் மேலோங்கி இருதயத்தின் உணர்ச்சிகளை பறித்து விடுகிறது. அந்த நாட்களில் மோசே இப்படி அட்வைஸ் பண்ணினதற்கு காரணம் ஜனங்களை பொல்யூட் பண்ணிடக்கூடாதுன்னு என்பதற்காகத்தான். இன்றும் இந்த லேசினஸ் என்னும் குஷ்டத்தை, அலட்சியம் என்னும் தொழுநோயை நாம் விரட்டி அடிக்க வேண்டியது வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. தவறும் போது ஜனங்கள் மாசுபடுவார்கள், இல்லை பொல்யூட் பண்ணப்படுவாங்க. நமது நெய்பர்ஸுடைய துன்பங்களை கண்டும் காணாதவர் போல போகிற அலட்சியத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டியது மிகவும் அவசியம். இது மனுஷரால் கூடாதது தான். அந்த நாட்களில் இந்த லெப்ரசியை குணப்படுத்த மனுஷரால் முடியாததாக தான் இருந்தது. ஆனால் இயேசுவால் அது முடிந்தது. மத்தேயு 8ஆவது அதிகாரம் வசனங்கள் 1-5 நம்ம வாசிக்கும் போது ஒரு குஷ்டரோகியை குறித்து வாசிக்கின்றோம். அவன் இயேசுவை பார்த்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்றான். இயேசுவும் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி இயேசுவும் அவனை குணமாக்குகின்றார். அதே போலவே நம்மை பொல்யூட் பண்ணுகிற இந்த அலட்சியத்திலிருந்து கர்த்தர் நம்மை நிச்சயமாய் விடுவிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் விடுதலை தந்து நம்மை குறித்த தேவ திட்டம், தேவ நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்ற நம்மை சர்டன்லி அவர் பயன்படுத்த முடியும். ஆகவே சிம்சோனை போல செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாததினால்தான் தன் உயிரையே பணயம் வைக்க வேண்டிய ஒரு நிலைமை அவனுக்கு வந்ததை நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். மனம் போன போக்கில் போனதால் மரணத்தை தழுவிக்கொண்டான். அந்த நிலைமை நம் யாருக்கும் வர வேண்டாம். கர்த்தர் நம்மை உயர்வான நோக்கத்துக்கு அழைத்திருக்கிறார். நாம் செயல்படுவோம், சிந்திப்போம், சோம்பலை உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாம் கட்டுவோம். ஆமீன். நாம் ஜெபிப்போம். Beautiful loving heavenly Father, we come before you in the name of Jesus. இந்த அதிகாரத்தின் மூலமாக இந்த தொழுநோயை போல உமக்கு பிடிக்காத கேரக்டர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்னஸ், அப்போ அதை அறியாதபடி எங்கள் வாழ்க்கையில் இருந்து எங்களை அரித்து கொண்டு உண்மையில ஷைன் பண்ண முடியாதபடி இருக்கிற எல்லா சுத்த கிரிகைகளையும் உம்முடைய நாமத்தினால் சங்காரம் பண்ணி ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய ஹை பர்பஸ், உம்முடைய ஹை காலிங்கை உணர்ந்து கொள்ள லீட் பண்ணுங்கப்பா. சீஷர்களை உருவாக்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எல்லா இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு அப்பா எங்களுடைய அவயவங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து சுத்திகரித்து ரட்சிப்பினால் அலங்கரிக்கும்படி துதிக்கிறேன் அப்பா. துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமென்.